இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்து வடகம் போடுறதுக்கு பூண்டை வந்து உப்பு மஞ்சள் போட்டு காய வச்சிருக்கோம். தட்டு தட்டா நம்ம வந்து வடகம் பிடிச்சி வைக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேல வந்து செஞ்சிருக்கோம். ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டு மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு சூப்பரா தூங்கிக்கிட்டு இருக்கேன். அங்க பாருங்க ரொம்ப ஓடுறாங்க. குளிக்கவே இல்ல, காலையில இருந்து வடகம் காய வச்சுட்டு. ஆக்சுவலி இங்க பாருங்க, நம்ம இங்க ஒரு ஃபிஷ் டேங்க் செட் பண்ணிட்டோம். இங்க வந்து நமக்கு இடம் இல்லை அவ்வளோவா, ஸோ அதனால இங்க வச்சுட்டோம். பாத்துங்கம்மா, நான் வந்து வெயிட் போடல. அதுல இல்ல வெயிட் போட்டீங்களா நீங்க தான்? எனக்கு இல்ல, குக்கர் வெயிட் போடல. குக்கரும் வெயிட் போடல. கட 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 கடன்னு வேற லெவல்ல இருக்க அரிசி இல்ல. வணக்கம், நானுங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு சூப்பரான ஒரு பிளாக் தான் பார்க்க போறோம். சூப்பரான பிளாக்ன்றத விட மத்தியானம் லஞ்ச் தான் பார்க்க போறோம். சிம்பிளா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கேன். எந்த அளவுக்கு சிம்பிளா பண்ண போறேன்னு தெரியல. சும்மா பண்ணாலே நான் 2-3 ஐட்டம் பண்ணிட்டே வந்து சிம்பிள்னு சொல்றீங்கம்மா. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு காலையில இருந்து இந்த வடகம் வேலை சரியா இருந்தது. மேலையும் கீழையும் ஏன்னா ஒரு 1 வீக்கா வந்து செம்ம மழை. உங்களுக்கே தெரியும், எல்லா இடத்துலயும் மழைன்றனால இந்த வடகத்தை எங்களால காய வைக்கணும்னு ஆல்மோஸ்ட் ஸ்டாக் வந்து காலி ஆயிடுச்சு. திடீர்னு மழை பெஞ்சோம்னு அதாவது எங்களுடைய இது என்னன்னு பாத்தீங்கன்னா, வெங்காயம் நாங்க எடுத்தனாலே மழை வந்துடும். அது என்னவா இருந்தாலும் சரி மழை வந்துடும். காலமா இருந்தாலும் சரி, மழை காலமா இருந்தாலும் சரி, பனிக்காலமா இருந்தாலும் வெங்காயம் கொண்டு வந்து போட்டாலே ஒரு அடி மழை பெஞ்சிரும். அதுல பாதுகாத்து பண்ணி செஞ்சு அதுக்கப்புறமா இந்த வடகத்தை ரெடி பண்ற வேலைக்கு மூச்சு திணறி போயிடும். அதாவது மழையே பெய்யலனா மேலேயே அடுக்கி கவர் போட்டு மூடி வச்சிடலாம். மழை பெஞ்சா மறுபடியும் எடுத்து உள்ள வைக்கணும், மறுபடியும் எடுத்து வெளியே வைக்கணும், இந்த மாதிரி. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்து வடகம் போடுறதுக்கு பூண்டை வந்து உப்பு மஞ்சள் போட்டு காய வச்சிருக்கோம். அப்படியே நம்ம வடகத்துல சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து தட்டு தட்டாக நம்ம வந்து வடகம் பிடிச்சி வைக்கிறோம். கீழே வச்சா எடுத்து வைக்கிறது கஷ்டம். அதனால இதுனா டக்குன்னு எடுத்து அடுக்கி வச்சிடலாம். நமக்கு வந்து கீழே போடும் போது மண்ணெல்லாம் படும், அதெல்லாம் இல்லாம கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேல வந்து செஞ்சிருக்கோம். ஆமா, இங்கெல்லாம் பாருங்க. மொட்டை மாடியில் வந்து 3 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பாவம் வெயில், ஆனால் கொடை வந்து வச்சிருக்கிறோம். அதில் எவ்வளோ நிழல் வருதுன்னு தெரியல. ஸோ கொடையெல்லாம் வச்சு அவங்களுக்கு மேலே வந்து ஒரு இது பண்ணி, ஏன்னா அந்த நம்ம இதுவை வந்து கழட்டிட்டோம், கழட்டிட்டோம் நாங்கள். அப்புறமா உங்களுக்கு மேலே போய் காமிக்கிறோம். ரொம்ப இதுவாக இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு கொடை மாதிரி கொடுத்து அங்கே ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா இடம் நமக்கு சுத்தமாக இல்லாததுனால. அடுத்த இது வந்து மாங்காய் சீசன். இதில் கீழே வந்து ஒரு 7-8 மூட்டை இருக்கு. ஆமாம், இப்போவே வந்து இதை வந்து நம்ம உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா ஊற வச்சு காய வச்சு எடுத்து பக்கெட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா எப்போ வேணாலும் நம்ம தாளிச்சிக்கலாம். ஆவக்காய் கேட்குறவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி நம்ம தாளிக்க முடியாது. உடனே கட் பண்ணி உடனே காய வச்சு அதுக்கப்புறம் தாளிச்சாதான் ஆவக்காய் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற மாங்காய் ஊறுகாய் வந்து நல்லா ஊறி எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா சௌகரியமாக இருக்கும். வாங்க கீழே போய் சமைக்க ஆரம்பிப்போம். நல்லா ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டு மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு சூப்பராக தூங்கிக்கிட்டு இருக்கேன். ஜெயந்தி அப்பவே வந்துடுச்சு. ஆனா டயர்டா இருக்கனால அங்க பாருங்க ரொம்ப ஓடுறாங்க. குளிக்கவே இல்ல, காலையில இருந்து வடகம் காய வச்சுட்டு. ஆமா, இயர்பட்ஸை போட்டு எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்கிறாங்க. அம்மா வந்து கொத்தமல்லி புதினா எல்லாமே வந்து ஆஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஆஞ்சி வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வேலை. ஜெயந்தி வந்து எழுந்தாச்சு. நீங்க என்ன சமைக்க போறீங்க ஃபர்ஸ்ட்? ஐயோ, இன்னைக்கு நிறைய எல்லாம் சமைக்க முடியாதுப்பா. ஒரே ஒரு பிரிஞ்சி சாதம். அப்புறம் ஐயோ, பீன்ஸை கூட காணுங்க. கேரட் ஒன்லி, பீன்ஸ் கிடையாது. பீன்ஸ் இல்லாம பிரிஞ்சி சாதம் செய்வது எப்படி அப்படின்ட்டு இன்னைக்கு இல்ல ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. எதுவும் இல்லாம ஒரு சாப்பாடு, அது ஒரே ஒரு லஞ்சா. இன்னைக்கு சனிக்கிழமை மேடம். ஜெயந்தி அதுக்கு பொறுப்பு கிடையாது. நீ ஞாயிற்றுக்கிழமை வரதில்ல, சனிக்கிழமை வர, இல்லைன்னா வந்து கரெக்டா செவ்வாய்க்கிழமை வர, அந்த மாதிரி வர. ஒரு வெஜிடேரியனா இருக்காங்க. ஜெயந்தி வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ப்ராடக்ட் பத்தி தான் சொல்ல வந்திருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து போன வீடியோஸ்ல, அதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல நான் வெயிட் போட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? நீ வெயிட் போட்டியா? நான் வந்து 8 வீக்ஸ் வந்து ஒரு சேலஞ்ச் எடுக்க போறேன். அது என்னங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து நம்ம தோட்டத்துல காய்ச்ச அவரைக்காய்.
ஓகே ஜெயந்தி ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வராங்க, அதை நம்ம சொல்லணும். என்ன ஜெயந்தி, உனக்கு மட்டும் கிடையாது, பெரியமாக்கும் வந்து கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து பெரியமா கொஞ்சம் வெயிட் போட்டாங்க. கொஞ்சம் இல்ல 8 கிலோ வெயிட் போட்டேன். ஆமா. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் பத்தி சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா கப்பிவாவோட கெட் ஸ்லிம் ஜூஸ் பத்தி தான் சொல்ல போறேன். இதுல வந்து 12 வகையான ஆயுர்வேத ஹெர்ப்ஸ் தான் இருக்கு. ஸோ அது என்னென்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆம்லா, அதுக்கப்புறம் வந்து டர்மரிக் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா எப்போ கன்சியூம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 தடவை குடிக்கணும். அப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் இதை குடிக்கக்கூடாது. மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் எடுப்போம் இல்லையா, அதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி இதை எடுக்கணும். நிறைய பேர் வந்து என்ன எதனால் வெயிட் கெயின் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை வந்து நிறைய தூங்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு அந்த சுகர் கண்டென்ட் வந்து நிறைய எடுத்துப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கேக்கு, சாக்லேட்ஸு இதெல்லாம் நிறைய எடுக்கிறதுனால அந்த கிரேவிங்ஸ் இருக்கிறதுனால தான் நிறைய வந்து வெயிட் கெயின் ஆவாங்க. ஸோ இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால அந்த கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கு நீங்க பண்றீங்கல்ல. ஆமா. நான் வந்து ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிடுவேன் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றதுனால. பெரியமா வந்து டிவி பார்ப்பாங்க. இல்ல தூக்கம் வராத தொட்டு டிவி பார்க்குறேன். ஸோ அப்போ வந்து நைட் டைம்ல வந்து நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, ஏதாச்சும் சாப்பிடுவோம் இல்லையா, அப்போ வந்து வெயிட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிட்றதுனால வெயிட் கெயின். நான் சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிடுவேன். ஸோ அதனால எனக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஜூஸ் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு சுகர் கிரேவிங்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியாகும். இது எப்படி எடுத்துக்கணுங்கிறது நான் பெரியமாக்கும் சொல்லிட்டு நானும் எடுத்துக்கிறேன். நாங்கள் இந்த 8 வீக் சேலஞ்ச் எடுத்துட்டு உங்களுக்கு அப்டேட் என்னங்கிறது அடுத்தடுத்த வீடியோஸ்ல சொல்றோம். ஆமா, ஃப்ரீ டாக்டர் கன்சல்டிங் வந்து இருக்கு நம்மளுக்கு. அதுவும் இல்லாம இந்த டாக்டர் கன்சல்டிங்ல என்னென்ன சொல்லி தருவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து என்னென்ன டயட் பிளான் எடுக்கணுங்கிறத கண்டிப்பா அவங்க சொல்லிடுவாங்க. அதுவும் ஆயுர்வேதிக்கா வந்து என்ன டயட் பிளானுங்கிறத சொல்லுவாங்க. 30 வகையான வந்து நம்மளுக்கு வந்து யோகா ஆசனம்ஸ் எல்லாமே சொல்லி தருவாங்க. இதுவும் இல்லாமல் நம்மளுக்கு நடுவில் எப்பயாச்சும் டவுட்ஸ் வருது அப்படின்னா டாக்டர் கன்சல்டேஷன் வந்து நிறைய பேர் டாக்டர்ஸ் இருக்காங்க, ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ். ஸோ நம்ம எப்போ வந்து அவங்கள ரீச் அவுட் பண்ணாலுமே அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதை நம்ம எப்படி எடுக்கணும்னா, ஒரு கிளாஸ் வந்து வாட்டர் 250 ml வந்து வாட்டரில் 30 ml ஆஃப் இந்த ஜூஸை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். எக்ஸ்ட்ரா நிறைய தண்ணி எடுத்துக்கணும். ஸோ அப்படி எடுக்கும் போது ஆமாம், அப்போதான் வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு வராது. நீங்களும் இந்த 8 வீக் சேலஞ்ச் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். வாங்கி யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நானும் பெரியமாவும் பார்த்தீங்கன்னா இந்த 8 வீக் சேலஞ்சில் வந்து நாங்கள் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு வீக்லேருந்து 8 வீக்ஸோட அந்த ஜேர்னியை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுவும் இல்லாமல் இப்போ இருக்க வெயிட்டையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறோம். 8 வீக்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ வெயிட் இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறோம். கீழே வந்து நான் கூப்பன் கோட் கொடுக்குறேன். அம்மா SA10ங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கடாயிலேருந்து புகை வந்துட்டு இருக்கு. அம்மா ஆல்ரெடி செஞ்ச கேரட் அல்வா நல்லா தான் இருக்கு. அது வீடியோ போல சொல்லிட்டு கீழே கேட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் வீடியோ போடல. இன்னைக்கும் ஜெயந்தி கேரட் தான் போட்டுட்டு இருக்கு. அது வந்து பச்சடிக்கு வாங்க. ஒரு 3 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். அதே 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் நெய் 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டா வெயிட் கெயின் ஆகாம என்ன ஆகும் சொல்லுங்க. டக்குன்னு ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க ஜெயந்திக்கு. பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் 4 வெங்காயம், 4 பச்சை மிளகாய். மாங்காய் நனைஞ்சா ஒன்றும் ஆகாது. ஓரமாக தூக்கி வைக்கணும். ஓ நோ. போப்பா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு காமிச்சேன். இப்போ வெளியே காமிக்கிறோம் வாங்க. கைஸ் உங்களுக்கு இன்னொரு இதுவுமே காமிக்கணும்னு நினச்சோம், மறந்தே போயிட்டோம்மா. வாங்கம்மா வரமா. ஆக்சுவலி இங்கே பாருங்க, டடாய், நம்ம இங்கே ஒரு ஃபிஷ் டேங்க் செட் பண்ணிட்டோம். அதில் வந்து புதுசாக ஒருத்தரை கூப்பிட்டு வந்து விட்டாச்சு. அதோடைய வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வரும் ராமோஷா விலாகில். அது எடுத்துருக்கோம் ஃபுல்லாக வாங்கினது எல்லாமே. இங்கே வந்து இன்னும் ப்ராப்பராலாம் செட் பண்ணல, தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இங்கே ஒரு ஃப்ளக் பாயிண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இந்த இடத்த கொஞ்சம் எல்லாமே மாற்ற வேண்டியது நிறைய இருக்குது. இதோ பாருங்க கைஸ், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு எப்படி காமிச்சோம். இங்கே பாருங்கப்பா எப்படி ஆகிடுச்சு வானம். ஐ திங்க் தூருது, நல்லாவே தூருது. இன்னொன்று என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்க மேலே இருந்த செடி எல்லாமே நிறைய கீழே இறக்கியாச்சு. இங்கே
அம்மா பாருங்க மைக்க அவங்க எடுத்துட்டு அங்க பாருங்க மைக்க கத்திட்டு இருக்காங்க பாருங்க மைக்க போட்டுக்கிட்டு. கைஸ் வடகாடுக்கு வந்தோம்னா எங்கள் ரூமை பார்த்தீங்கன்னா இப்போ வடகாடுக்கு ஸ்டாக் ரூம் ஆகிடும் கொஞ்சம் நாளைக்கு. ஏன்னா இங்கே வந்து நமக்கு இடம் இல்லை அவ்வளோவா. ஸோ அதனால் இங்கே வச்சுட்டோம். பார்த்துங்கம்மா. கைஸ் யூஸ்வலாக வந்து மழை வந்துருச்சுன்னா இதுதான் வந்து ஒரு பெரிய ஓகே. அகைன் வந்து நம்ம வெளியே எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் உள்ளெடுத்து அடுக்கி மறுபடியும் வெளியே எடுத்து அடுக்குவோம். வடகத்தை எடுத்து கத்தி எல்லாரும் திட்டி போட்டு வந்தாச்சு. இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் விட்டால் கூட எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். காலையிலேருந்து எங்களுக்கு அந்த வேலை சரியாக இருந்துட்டு தான் இன்றைக்கி வந்து ஒரு தக்காளி சாதமும் அது பேர் என்ன கேரட் பச்சடியும் மட்டும்தான் வைக்க போகிறோம். காலையிலேருந்து ஃபுல்லாக நமக்கு வடங்க காய வைக்கிறது, மொட்டை மாடியில் இருக்க அந்த ஷீட்டெல்லாம் கழட்டிட்டு அங்கேயும் இடம் ரெடி பண்ணோம். ஏன்னா நம்மளால் வடகம் ஸ்டாக் போட முடியல, இப்போ போட்டால் தான் உண்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் கரெக்டாக இன்றைக்கி மழை பெஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெயில், காலையிலேயே நல்ல வெயில் வருப்பா, வெயில் வருது பாருப்பா. இல்லை வராதுங்கம்மா, நல்லா தான் வெளியே இதுவாக இருக்குது. மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கல்லுப்பு வந்து ஒரு 1.5 ஸ்பூன், ஒரு 4 அழாக்கு அரிசி போட போகிறேன். இங்கே இது வந்து வெறும் சாதம் தயிர் ஊற்றி சாப்பிடும். ஆமாம், அதில் வந்து அதில் தயிர் சாதம் வறுக்கிறதுக்கா வதக்கிறதுக்கா? இல்லை இதோ கேரட் இது பச்சடிக்கு வந்து எங்கள் அம்மா வந்து எண்ணெய் வச்சுருக்காங்க, தாளித்து ஊற்றிக்கலாம். கடுகு வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் உளுந்து வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரியட்டும். ஐயோ பச்சை மிளகாய் எங்கேயும் வெட்டி வச்சேன். ரொம்ப சிம்பிளான சமையல் இன்னைக்கு. ஆமாம், ஒரே ஒரு சாதம், கொஞ்சோண்டு தயிர் சாதம் மட்டும். ஏன்னா 2-3 நாளைக்கு முன்னாடி ஹெவியாக சாப்பிட்ருக்கோம், அதனால இல்ல சொல்ற கதையை பாரு. ஆமா, நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம், பிரியாணி சாப்பிட்டோம். ஆனா பிரியாணி நல்லா, நைட்டு ஃபுல்லா பயங்கர பசி. 12 மணிக்கு எனக்கும் பெரியவாக்கும் இல்ல கம்மியா சாப்பிட்ட, டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்ட்டு அவங்களுக்கே ஃபோன் பண்ணி சொல்லலாம், அக்கா பிரியாணி நல்லா இல்லக்கா அப்படின்னு சொல்ல போறோம். வாராஜா பச்சை மிளகா ஒண்ணு போட்டிருக்கேன். அப்புறம் இல்ல நல்லா ருசியா சாப்பிட்டுட்டு சார் வாயில எடுத்து வச்ச உடனே ஐயோ அது வேற இது வேற வெறுப்பேத்தி வேற சாப்பிட்டேன். நல்லா இருக்குதாமா? அதான் நான் கணக்கு போடுறேன். நேத்து வந்து பிரியாணி, இன்னைக்கு ஒரு நாள் தான் கேப்பு, நாளைக்கு ஒரு வீட்டுல பிரியாணி, எல்லாம் சரியா போச்சு அப்படின்னு அத வேற அதை இது பண்ணிட்டு வந்து போன் பண்ணி கேட்டான், ஏய் நேத்து அவங்க கொடுத்த இடத்துலயே நீயும் கொடுத்துருக்கிறியா? இல்லக்கா நான் வேற இடத்துல கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. அப்புறம் நைட்டு 12 மணிக்கு ஸ்விக்கில ஏதாவது ஆர்டர் போடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நான் தான் வேணாம், ஜீரணமாவதுன்ற ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு கம்முன்னு தண்ணி குடிச்சு பார்த்துட்டோம். நைட்டு 12 மணிக்கு வேற என்ன பண்றது? இங்க என்ன ஆயிட்டு இருக்கு சாப்பாடு? அங்க வந்து இது ரெடி ஆயிட்டு இருக்கு ராஜா. இன்னும் இவ்வளவு தூரம் எட்டி பார்க்க வேண்டியதா? நானே வந்து எக்கி தாண்டி பண்ணுவேன். இப்படி எக்கி தான் இன்டீரியர் பண்ணவங்களை பெரிய தப்பு பண்ணதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஒரு ரணகலமே நடந்துட்டு இருக்கு. எனக்கு எட்டலை உனக்கு எட்டலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக். இங்கே இருக்க வேண்டியது இங்கே இருக்குது. இந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க வீடு கட்டினீங்க அப்படின்னா. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய மசாலாஸுங்களாம்மா? என்ன மசாலா அது? இது வந்து மட்டன் மசாலா. ஆமாம், 1 ஸ்பூன் போட்டு வெஜ்ஜே செஞ்சாலும் வீட்டில் இதை போட்டிங்க அப்படின்னா தக்காளி சாதம் இல்லைங்கம்மா சொல்கிறேன், மட்டனுடைய அந்த ஃப்ளேவர் மாதிரி வரும், குஸ்கா மாதிரி வரும். இது வந்து வெஜ் தான், இது எதுவும் நான்வெஜ் கிடையாது நம்மக்கிட்ட. ஸோ இது என்னதுங்கம்மா? வெறும் மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டு, வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன். அப்புறம் அவ்வளோதான். ஸோ இதை போட்டு நல்லா கலரிட்டு சாப்பாடு அதுக்கப்புறம் உள்ளே போட்டோன்னா, சாப்பாடு இல்லை தண்ணி, அரிசி அதுக்கப்புறம் தண்ணி நல்லா வந்து வதங்கட்டும் ராஜா. வதங்கணும்னா சூப்பரான சாப்பாடு ரெடி ஆகிடும். இது புதினா, ஒரு கட்டு புதினா. ஓகே. ஆமாம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி. ஜெயந்தி அதை காமெடி, ஒரு கட்டு புதினான்னோம்னா கட்டவே இல்லையா, கட்டினதை அவுத்துட்டாங்க. 1க்கு 1.5 தண்ணி வந்து நான் எடுத்திருக்கேன். 4 அழாக்கு அரிசி.
தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அரிசி போட்டுட்டு மூடி போட்டுடலாம். எப்போவுமே இந்த மாதிரி சாதத்துக்கெல்லாம் நம்ம வந்து வெயிட் போட தேவையில்லை. வெயிட் போடாமல் எடுத்தால் தான் நல்லா வந்து அப்படி உதிராக இருக்கும் சாதம். இப்போ இதில் அரிசி போட்டுடலாம். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த தக்காளி சாதம் வந்து நம்ம நிறைய டைம் பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி அவசரத்துக்கு சரி இது மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். ஆனால் இன்றைக்கி சூப்பரான ஒரு தோசை தான் பண்ணலான் இருந்தேன். காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த வடகத்துக்கிட்ட போனாலே எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாக ஓடிடும் அந்த வேலை. வடகத்துடைய லிங்க்கு கீழே கொடுக்குறோம், வாங்கிக்கோங்க. ஆமாம். இல்லை நீங்கள் காலையில் லேட்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா கவலையே கிடையாது. குயிக்காக இந்த தக்காளி சாதம் செஞ்சு பசங்களுக்கு கட்டி கொடுத்துட்டு உங்கள் வீட்டுக்காருக்கும் கட்டி நீங்களும் கட்டிட்டு கிளம்பிட்டு போயிட்டே இருக்கலாம் வேலைக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஈஸியான ரெசிபி தான். வந்து வெயிட் போடல அதில். இல்லை வெயிட் போட்டிங்களா நீங்கள் தான் வெயிட் போட்டிருக்கீங்க. எனக்கு இல்லை, குக்கர் வெயிட் போடல. குக்கரும் வெயிட் போடல. ஒரு வேளை அதுவும் கப்பி வாக்கு வச்சுக்கோ. வெயிட் போட்டிருக்கீங்கன்னா நான் அங்க பாக்குறேன். ஐயோ நான் போடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஒரு 6 கிலோ ஏறிட்டேன்னா. அதுக்கு வந்து எப்ப பாரு கலாய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. சீக்கிரமா நான் வந்து 6 கிலோவை நான் குறைச்சு காமிக்கல. அந்த 66ல வந்து நான் நிக்கல. என் பேர் மீனாட்சி கிடையாது. சரி பாப்போம். சமையல் மீனாட்சி, அம்மா சமையல் அம்மா. சரி ஏதோ வெயிட் குறைஞ்சா சரி. ஓகேவா? வெயிட் குறைஞ்சா சரி. ஆமா இது விளையாடிட்டு இருக்கேன். வெயிட் போடாம வந்து இங்க கேப்பல அதனால வெயிட் போடாம வந்திருக்காங்க. இல்ல வெயிட் போட்டா ஒரு மாதிரி குழஞ்சிரும் அந்த சாப்பாடு. வெயிட் ஐயோ ஏதோ உடைஞ்சது ஏதோ இல்ல அதுக்குள்ள என்ன இருந்தது? ஐயோ டட்டக்குனாச்சு போ. சட்டு சட்டு சட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லஞ்ச் இன்னைக்கு முடிஞ்சிடுச்சு. கடன்னு என்ன பண்ணோம்? வேற லெவலில் இருக்க அரிசி இல்லை, சூப்பர். அப்புறம் கேரட் தயிர் பச்சடி, அப்புறம் வந்து வெறும் சாதம். அங்கே வந்து பப்பாளி இருக்கு, கொஞ்சம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. ஆமாம், கேமராக்கு முன்னாடி நான் இருக்கேன். இங்கே ட்ரைபாட் இருக்கு, அங்கே வாட்டர் பாட்டில் இருக்கு, அங்கே மீன் தொட்டி இருக்கு. சரி ஓகே காய்ஸ், இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக சூப்பரான ஒரு லஞ்ச் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த தக்காளி சாதத்தை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் தெரியும். தெரியுமா? சரி நான் ஆஃப் பண்ணுறேன் இப்போ வீடியோவை. பிளாக் போட வேணுமா? சொல்லுங்க. அப்படியே ஜாலி மூட்ல இருந்தா நல்லா பேசுவார், இல்லைன்னா பேசவே. ஆமா சரி சொல்லுங்க. பாருங்க சூப்பரான இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஜெயந்தி வந்து ஏதோ வெயிட் லாஸ் பத்தி சொல்லிச்சு. நீங்க 2 பேரும் தான் குடிச்சிருக்கோம். 8 வாரத்துக்கு கண்டினியூஸா நான் குடிக்க போறோம். 8 வாரம் சேலஞ்ச் பெரியமா அவங்க 8 வாரத்துக்கு. ஆமா 8 வாரத்துக்கு நீங்க வந்து சேலஞ்ச்ல கலந்துக்கோங்க கண்டிப்பா. ஆமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, Facebookல ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓகே பை. கீழே வந்து நான் கூப்பன் கோட் கொடுக்குறேன். அம்மா SA10ங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க.